மாரியம்மாள் பொம்மி விளையாடுகிறாள். அப்படியே உட்காருங்க, கதைக்கு போவோம். நேரம் இல்லாம சுருக்கி பாடிட்டு இருக்கேன். அவங்க ஊருக்கு வரும்போது நம்ம வரவங்க படிக்கலாம். என் தாயான மாரிகாளி அட்டகாளி 8 பேரும் கும்மி விளையாடுறத பார்த்தீங்களா? அப்படின்னா பகவான மனைவி பாரதி கேட்கா, ஆண்டவா இந்த மாரியம்மா என்னை விட அழகா இருக்கா. ஆமா, அழகை நம்ம குறைக்கணும். எப்படியாவது குறைச்சிடும். அழகை குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? என்ன செய்யணும்? இவளுக்கு வீரப்பல்ல வச்சிருக்கணும். வீரப்பல்லும் சடமுடியும் வச்சாதான் அவளுக்கு வீரப்பல்ல வைக்கும். தாயான மாரியம்மாள் எப்படி வர பாருங்க. வீரப்பல்லா வீரப்பல்லு வச்சிருக்கு. சட முடிய பின்னி போட்டிருக்கு. நீ சடையா இருப்பதான் உன் பேர் என்ன? சடமாரின்னு ஒரு பேரு. ஆத்தா மாறி கேட்க பாருங்க. ஆண்டவ பகவானே, நான் அக்கா தங்கச்சி 8 பேரு ஏன் பிறந்திருக்கேன்? என்ன பிறந்தது காரணத்தை சொல்லுங்க. ஏன் நாகத்து வைத்த 8 காளி பிறந்திருக்கும்? அம்மா இருக்க முடியுமாரி தாயே காளியம்மா ஏன் பிறந்திருக்க தெரியுமா? அம்மா ஏமா பிறந்தீங்க? சிவன் அம்மா இருக்க முடியுமாரி அக்கா அங்க 8 பேரும் ஏன் பிறந்த தெரியுமா? அம்மா மற்ற செய்வாங்க. அவனை கொள்ளத்தான் காளியம்மாளும் மாரியணி பிறந்திருக்க. ஏன் ஆண்டவா, நான் கன்னி பெண்கள் 8 பேர் ஏன் அந்த அசுரனை கொல்லணும்? அவன் யாரு? மகுடாசுரன். விவரத்தை சொல்லுங்க. அம்மா மாரியம்மா என்ன நல்ல ஒரு சிவபக்தனா வர்ற முனின்னு ஒரு முனிவனத்தான் இருந்து வந்தான். அவன் என்கிட்ட வரத்தை வாங்கியிருக்கான். தாயி என்ன வர வாங்கினா தெரியுமா? நான் ஆனாலையும் அறியக்கூடாது, ஆயுதத்தாலையும் அறியக்கூடாது. அப்படி யாராவது அழிக்க வந்தாங்கன்னா உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் வந்தா 1000 மகடம் பிறக்கணும். பகவானே, நான் இன்னைக்கு கன்னி பெண்ணா